இப்பொழுது கூட கலாத்திய நிருபத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். நமக்கு இருக்க சகோதரி கெட்சியால் அவர்கள் பாஸ்டர் முன்னாடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த வாரம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பார்த்தோம். அதனை தொடர்ச்சியாக இன்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரமும் பார்க்க இருக்கிறோம். கடைசியாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக பார்த்து முடித்தோம். நம்ம வந்து கிறிஸ்துவை உடையவன் தான் யாரோட சந்ததியாக இருந்தோம்? ஆபிரகாமோட சந்ததி அப்படின்னு வாக்குத்தத்தத்தின்படி நம்ம எப்படியா இருக்கோம்? சுதந்திரவாளியாக இருக்கும் அப்படின்றத அதோட கண்டினியூஷனை தான் இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எச்சனமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திரசுவை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமக்கு தேவனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாதிருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் அப்படின்றது தொடர்ந்து நம்ம இதை பார்க்குறோம். நம்ம என்ன இருக்கோம்? சுதந்திரவாளியாக இருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ ஒரு சுதந்திரவாளியாக இருக்கும்போது கூட நம்ம சிறு பிள்ளையாக இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம அப்பா ஒரு பணக்காரராக இருக்காங்க, நாம் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் நமக்கும் நம்ம வீட்டில் இருக்க வேலை செய்கிற ஒரு குழந்தைக்கும் என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. ஏன்னா நம்ம 2 பேரும் எப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க? அது 2 குழந்தைங்களும் எப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க? ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது வந்து எஜமானன் இருக்காங்கன்னா எஜமானன் வீட்டில் விசாரிப்புக்காரருக்கும் வேலையாட்களுக்கும் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்குங்க, இந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுதான்? அந்த குழந்தை கேட்டுதானா? ஏன்னா அவங்க அடிமையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்க சொல்லதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சின்ன குழந்தை நம்ம அங்கே போகக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இந்த செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம்? சிறு பிள்ளையாக இருக்கும். நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது சுதந்திரவாளிக்கும் அடிமையான குழந்தைக்கும் என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கோம். ஆனால் குறித்த காலம் வரும்போது, தேவன் ஒரு குறித்த காலம் வரும்போது என்ன ஆகும்? நம்ம என்ன வேணும்? வளர்ந்துருவோம். அப்போ என்ன வேணும்? அதே வேலைக்காரர் வந்து நம்ம வளர்ந்துட்ட பிறகு நம்ம இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நாம் என்ன ஆகும்? அவர்களுக்கு நம்ம என்ன ஆகிடுவோம்? அதிகாரிகளே ஆகிடுவோம். நாம் என்ன பண்ணுவோம்? அவர்களை வேலை வாங்குவோம். இதுதானே யதார்த்தம். அதே போல் தான் நியாயப்பிரமாணம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு என்ன பண்ணுது? கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு கீழ்பட்டிருந்தோம். காலம் நிறைவேறியதுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வர காலம் வரைக்கும் என்ன பண்ணோம்? அதுக்கு நம்ம எப்படி இருந்தோம்? கீழ்பட்டிருந்தோம். ஆனால் என் காலம் நிறைவேறினது. எப்போ நிறைவேறினது? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து நமக்காக என்ன பண்ணார்? அவர்கள் பாடுகள் சகிக்கும் போது நமக்காக இந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது என்னது? அந்த காலம் நிறைவேறினது. அப்போது நம்ம என்ன ஆகிட்டோமா? நாம் என்ன ஆகிட்டோம்? அவருக்கு சுதந்திரவாளி ஆகிட்டோம். அப்போது நம்மளுடைய அதிகாரம் என்னாச்சு? மாறிடுச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம என்ன ஆகிட்டோம்? சுதந்திரவாளியாய் மாறிட்டோம். அப்போது என்ன சொல்கிறாரு? நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆதாம் பண்ண தவறினாலும் பாவத்தினாலும் நம்ம என்ன ஆகிட்டோம்? அடிமைகளாய் மாறிவிட்டோம். அப்போது அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம எப்படி மீட்கணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த நம்ம வச்சுருக்க பைபிளில் வந்து ஆதாம் வந்து தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்குது. இது நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸில் பார்த்திங்கன்னா
மோஸ்ட்லி வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு இஆர்வினா ஈஸி டு ரீட் வெர்ஷன். அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆதாம் தேவனின் மகன். இப்போது இந்த ஏனோஸ் வந்து சேத்தோட மகன், சேத் வந்து ஆதாமின் மகன் இருக்கும். இப்போ ஆதாமுக்கு வந்து பசங்க இருக்காங்களே, ஆதாமுக்கு வந்து எத்தனை பசங்க இருந்தாங்க? ஃபஸ்ட்டு காயின், ஆபேலுக்கு அப்புறம் இறந்ததுக்கும் சேத் வந்து, ஓகேங்களா? அப்போது சேத்தோடைய சந்ததியெல்லாம் சொல்லிட்டுறாங்க. அப்போ சேத்துக்கு தகப்பன் யார்? ஆதாம். அப்போது சேத்தோட தான் பிறப்பு வருது. ஆனால் ஆதாமுக்கு பிறப்பு இருக்கா? இல்லை. ஆதாம் யார் உண்டாக்கினா? ஆதாமுடைய தகப்பன் யார்? ஆண்டவர். அப்போது ஆதாமுடைய தகப்பன் ஆண்டவராக இருக்கிறபடியா ஆதாம் யார்? அவருக்கு யார்? மகனாக இருக்கிறான். அப்போது அவருடைய பிள்ளையாக இருக்கும்படியாக நம்மளை என்ன பண்ணாரா அந்த உலகத்தில் உண்டாக்கினார். ஏசு கிறிஸ்து வந்து பரலோகத்தில் எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தி அவருக்கு குமாரனாக இருக்கிறபடியால் இந்த பூலோகத்தில் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்படியாக நம்மளை ஆதாம் என்ன பண்ணாராம்? உண்டாக்கினார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணாராம்? அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன ஆச்சுன்னு நம்மலாம் என்ன ஆகிட்டோமா? அடிமைகள் ஆகிட்டோமா? அதை எப்படி சொல்கிறாங்க? ரோமர் 6:16 நம்ம பார்க்கும்போது, மரணக்கேதுவான பாவமானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதல்கள் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ. நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்குறோம்? எதுக்காக? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமா, இல்லை நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்குறோமா? இது ரெண்டுத்தில் எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறோம் என்று அறியீர்களா அப்படின்னு ரோமரில் சொல்கிறாங்க. அப்போது நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு எதுக்கு தான் நம்ம எதுவாக இருக்கோம்? அடிமைகளாக இருக்கும். முதல்ல ஆதாம் எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு கீழ்ப்படி இருந்தாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் பாவம் செய்த பிறகு அவன் என்ன பண்ணிட்டான்? பிசாசுக்கு அடிமையாக மாறிட்டான். அப்போது அடிமையின் பிள்ளைகள் என்னவாகணும்? நான் ஒரு அடிமை இருக்காங்க, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் என்னவா இருப்பாங்க? அடிமையாக இருப்பாங்க. இப்போ ராஜா இருந்தால் ராஜாவோட பிள்ளைகளாக ராஜாவாக இருப்பாங்க. அப்போது ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் என்ன ஆகிட்டோம்? நம்மளோட சந்ததி எல்லாமே என்ன ஆகிட்டு, அவருக்கு பிறந்துக்கு வந்த எல்லா சந்ததியும் என்ன ஆயிடுச்சு? அடிமைகளாக ஆகிட்டாங்க. இப்போது இந்த அடிமைகளை நம்ம மறுபடியும் என்ன ஆகணும்? சுதந்திரவாளியாய் மறுபடியும் பிள்ளையாய் மாற்றணும். அப்படின்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார்? திருப்பி என்ன பண்ணார்? இந்த பூமியில் வந்தார். ஆனால் இப்போ வந்து ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போது அடிமையை நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கோம். அந்த அடிமையை நான் போயிட்டு இவன் இனிமேல் அடிமை கிடையாது, இனிமேல் என்னுடைய பிள்ளையா அப்படின்றது அப்படியே என்ன பண்ணிட்டு வர முடியாது? கூப்பிட்டு வர முடியாது. அப்படி கூப்பிட்டு வந்தால் பிசாசு விட்டுருவானா? இல்லை, இவன் எனக்கு அடிமை, இவன் எனக்கு தான் சொந்தம், அதெல்லாம் அவங்க என்ன பண்ண முடியாது, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். கரெக்டு தானே? ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? அடிமையாக இருக்கிறான். அடிமை அப்படி என்ன பண்ணுவான்? அவன் விலை கொடுத்து என்ன பண்ணுவான்? வாங்கி வச்சுருக்கான். அவன் செய்த பாவத்தை நிமித்தம் என்ன பண்ண? விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கான். அதனால் என்ன பண்ண முடியாது? அப்படி போய் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு? நான் போய் என்னுடைய பிள்ளையை நான் வாங்கிட்டு வரும்போது பிசாசு என்ன சொல்கிறான்? நீங்கள் எப்படி அவனை வாங்க முடியும்? ஏன்னா அவன் யார்? அடிமை. நீங்கள் யார்? தேவகுமாரன் அடிமை எப்படி மீட்டு எடுக்க முடியும்? இந்த அடிமையை நீங்கள் மீட்டு எடுக்கணும்னா நான் என்ன வேணால் தரேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த அடிமையை நீங்கள் என்கிட்டேருந்து கூப்பிட்டு போனால் அவனுடைய உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு என்னது பிசாசு சொல்லுது. அப்போது பிசாசு அப்படி சொல்லும்போது, அப்போ அவனுடைய உயிர்க்காக என்னுடைய உயிரை நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி தர முடியும்? அவன் அடிமை, நீங்கள் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் நம்மளோட அடிமையை மீட்டெடுப்பதற்காக தேவகுமாரன் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்தான். நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக, நம்மை போல் ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் எல்லா பாடுகள் மத்தியிலும் என்ன பண்ணுறாரு? தேவன் வந்து நமக்காக பூமியிலே வந்து அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணுறது? அடிமைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அவன் என்ன பண்ணுறாரு? மீட்டு எடுக்கிறார். அப்படி மீட்டு எடுக்கும்போது நம்மளை கொண்டு போய் அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணுறாரு? அடிமையிலேருந்து மீட்டு எடுக்கிறார். அப்படி மீட்டு எடுக்கும்போது நமக்குள்ளே ஒரு, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், நான் ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னை ஒருத்தர் காப்பாற்றுறேன்னா அவங்க என்ன பண்ணுவோம்? அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். அப்போ நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உள்ளே வந்து
ஒரு இது இருக்கும், ஒரு மனத்தாழ்மை இருக்கும். அப்போ வந்து இவர் என்ன சொன்னாலும் இவரை நம்மளை காப்பாற்றிருக்காரு, நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஓரத்தில் இருந்தால் வச்சு நம்ம என்ன பண்ணணும், எதனா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்ம இருக்கும். ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணுறாராம், நம்மளை கூட்டிகிட்டு கொண்டு போய் பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன பண்ணுறாராம், அவர் அமர்ந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சுருக்கார். அப்போது அடிமையாக இருந்த நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அவர் உயிரை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, பிதாவின் வலது பாரிசத்தில் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், அமர வைத்திருக்காராம். இப்போது ஒரு லான்னா எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு பெற்றாதான் நமக்கு என்ன இருக்கும், பிள்ளைகள். அதுதானே லா படி கரெக்டு, சட்டத்தின்படி அதுதானே கரெக்டு, பெற்றாதான் பிள்ளை. அப்போது தேவன் நம்மளை பெற்று, அப்போது கேள்வி வரும்ல, தேவன் நம்மளை பெற்று எடுத்தாரா, அப்போ தான் நம்ம அவளுக்கு பிள்ளையாக முடியும், நம்ம அவளுக்கு உடன் சுதந்திரவாளியாக ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காராம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறான். புத்திர சுவிகாரம்னா என்னென்னா, அடாப்ட் பண்ணுறது. இப்போது பெற்றால் பிள்ளை. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணி எடுப்பாங்க, தத்து எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த தத்து எடுத்தாலும் என்னதான், பிள்ளை தான். அப்போது தத்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்தில் தத்து எடுக்கணும்னா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்களாம், தத்து எடுப்பாங்களாம். அப்போது அப்படி கொடுத்து தத்து எடுத்தால் அவர் வந்து அவருக்கு பிள்ளை, அவருக்கு சுதந்திரவாளி. அதே போல் தான் தேவன் நம்மளை வந்து அவர்களை பிள்ளையாக எடுக்கும்போது அவர் வந்து அவருடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே தந்து நம்மளை என்ன பண்ணுறாரா, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். அப்படி அவருடைய ஆவியை நமக்கு தரும்போது தான் நமக்குள்ள ஒரு தைரியம் என்ன வருது. 6ஆம் வசனத்தில் பாருங்க, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கத தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ தான் நமக்கு என்னது, அவர் உரிமையாக அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ற ஒரு உரிமை நமக்கு வருது. இப்போ வந்து அந்த ஆவி எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு கரை ஏறின உடனே புறாவை போல் அந்த பரிசுத்த ஆவியான அவர்களை இறங்குறார். அப்படி அந்த ஆவி வந்து அவர் மேலே இறங்கும்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன் உண்டாச்சு. அப்போது பரலோகம் டிக்ளேர் பண்ணுது, அந்த ஆவி உள்ளே வந்தோடனே இவர் என்னுடைய குமாரன்றதை பரலோகம் டிக்ளேர் பண்ணுது. அதே போல் தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போதும் பரலோகம் டிக்ளேர் பண்ணோம், இவன் என்னுடைய நேச குமாரன். அப்போது நம்ம என்ன பண்ணோம், அவருடைய ஆவி நமக்குள்ளே பெடும்போது அவருக்கு பிள்ளைகளாக நம்ம மாறிடும். அப்போது தேவன் அவருடைய ஆவியை நமக்குள்ளே கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், புத்திர சுவ ஆவியை பெற்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு தைரியத்தை நாம் பெறுகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அடிமையாகவே இருக்கிறோம். பல காலங்களாக பல விஷயங்களுக்கு என்ன பண்ணுறோம், அடிமைகளாக இருக்கும். அப்படியே இல்லாமல் நம்ம இந்த ஆவியை பெற்றபோது நம்ம எப்படியாக மாறிடுறோம், சுதந்திரவாளியாய் மாறிவிடுகிறோம். இப்போ வந்து பவுல் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு காரியமாக அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து நிறைய காரியங்களை வந்து 9ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாகும்படி விரும்புகிறது எப்படி அப்படின்னு கேட்குறார். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், தேவன் உங்களை தெரிஞ்சிட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அந்த பழைய வழிக்கு நீங்கள் திரும்பி செல்லுங்க. பழைய வழின்னு அவங்க எதை சொல்கிறாரு, இந்த கள்ள போதகத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம் அதை பின்பற்றணும்னு போகிறாங்களே, அதை அவர் சொல்கிறார். அப்படி மறுபடியும் நீங்கள் திரும்பி போகிறதுக்கு என்ன ரீசன், ஏன் அப்படி விரும்புகிறீங்க, அந்த அடிமைத்தனத்துக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 10ஆம் வசனம், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாட்கள் காலம் வருஷம் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, இப்போது நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க வந்து என்ன பண்ணோம், எருசலேமுக்கு 3 முறை போகணும். அப்படி 3 முறை போகிறத பார்க்குறாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணோன்னா எருசலேமத்துக்கு வருஷத்துக்கு 3 முறை நம்ம போயிட முடியுமா, முடியாது. அப்போது அதெல்லாம் அவங்க என்ன பண்ண, அதையே என்ன பண்ணுறாங்க, மெயினாக வைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பரிசுத்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா ஓய்வு நாளே ஆசரிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னா என்ன பண்ணணும், அன்றைக்கி வீட்டில் சமைக்க கூடாது.
நம்மளுடைய ஆடு மாடுகள் கூட என்ன பண்ணக்கூடாது, அப்படி வெளியே போகக்கூடாது. இத்தனை கிலோமீட்டருக்கு மேலே நம்ம என்ன கூடாது, நடக்கக்கூடாது. இவ்வளோ இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம், அது வேண்டாம். தேவன் அதை எல்லாவற்றையும் முடித்து வைத்து நம்ம என்ன பண்ணுறாரு, புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்பி அதை என்ன பண்ணுறீங்க, அதையே தொடர்றீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பவுல் வந்து அங்கே வந்து கலாத்தியர் சபையை கேட்கிறார். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்னாச்சா வீணாயிடுச்சின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் 11ஆம் வசனத்தில். அப்புறம் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே வரும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் உங்ககிட்ட வரும்போது அநேக பலவீனத்தோடு வந்து உங்ககிட்ட என்ன பண்ணேன், நான் பிரசங்கம் பண்ணேன். எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, என் மேலே அன்பு வைத்தீங்க, என்னை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. நான் எப்படி வந்து நான் ஒரு யூதன் தான், பவுல் வந்து யூதன் தானே, யூதனாக இருந்தும் நான் வந்து என்ன பண்ணல, ஞாபகங்கள் சில அந்த கற்பனைகளுக்கு அடியில் அதை விலக்கிட்டு தேவன் தந்த புதிய உடன்படிக்கை படி தான் நடந்தேன். என்னை நீங்கள் பார்த்துருக்கீங்களே, என்ன போல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என் மேலே அவ்வளோ அன்பு வைத்திருந்தீங்க, நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, என்னுடைய பலவீனங்களில் கூட என்ன பண்ணல, நீங்கள் என்ன விடலை. அந்த பலவீனங்கள் மத்தியில் கூட நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. இப்போது அவர் இங்கே பலவீனம்னு அவர் என்ன சொல்லனா என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பவுலுக்கு வந்து கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து 15ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். அப்போ அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. அவருடைய பிரசங்க கிட்ட சுவிசேஷத்தை கேட்டு அவர் அவ்வளோ கீழ்ப்படுதோடு அவர் மேலே வந்து அவ்வளோ மரியாதை. ஏன்னா அவருக்காக இவங்க கண்ணை பிடுங்கி கொடுக்குற அளவுக்கு கூட என்ன பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. அவ்வளோ சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, உங்கள் வைராக்கியம் எங்கே போச்சு? நீங்கள் தேவையில்லாத காரியத்துக்கு என்ன பண்ணுறீங்க, இப்போது வைராக்கியம் பாராட்டுறீங்க. வைராக்கியம் பாராட்டுறது நல்லது தான், ஆனால் எந்த விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டணுமோ அதற்கு தான் என்ன பண்ணணும், வைராக்கியம் பாராட்டணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போதும் மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு வாட்டி உருவாகிட்டார், அதை இப்போ என்ன பண்ணிட்டீங்க, வழி தப்பி போட்டிங்க. மறுபடியும் கிறிஸ்து உங்ககிட்ட உருவாகிற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பவுல் சொல்கிறார், அவர் வந்து என்ன பண்ணுறாரா, கர்ப்பவேதனை படுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கர்ப்பவேதனை பண்ணான்னா அதோடைய பெயின் எப்படி இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த வலியில் நம்ம என்ன பண்ணோம், சத்தம் போட்டு அழுதுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, அழவே கூடாது. அந்த வலிக்குதுன்னு என்ன பண்ண முடியாது, கத்தவே கூடாது. அதுக்கு கத்துவாங்க, அதுக்கு திட்டுவாங்க. நம்ம வந்து அப்படி இப்போ நம்ம கத்துறத நம்ம அடக்குவோம்ல, நம்ம அடக்கும் போது என்ன மூச்சு என்னணும் மேல் நோக்கி இழுப்போம். கரெக்டுங்களா? அதையும் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. மேலே மூச்சு மேலே இழுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையை என்ன பண்ணுறாரு அவர் வந்து, இவங்க இந்த மக்களுக்காக நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், கர்ப்ப வேதனை படுறேன்னு சொல்கிறாரா. அவ்வளோ ஒரு வலியை அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அவர் வந்து, அவங்க வழி விலகி போனதை குறித்து அவ்வளோ வேதனை பண்ணுறாரு. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லா பிரசங்கமும் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து வழி விலகி போடுறதுனால உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், வேறு வழியாக வந்து பேச விரும்புகிறேன். இப்போ லெட்ரு மட்டும் எழுதலை, இந்த ரீபம் மட்டும் உங்களுக்கு எழுதுறது எனக்கு என்னது போதாது, நான் நேராக வந்து உங்ககிட்டையும் பேச விரும்புகிறேன் அப்படி சொல்கிறார். அது என்ன பேச விரும்புகிறாங்கன்னா, நியாயப்பிரமாணம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நியாயப்பிரமாணத்தின்படியே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்களே, அப்போது ஒருத்தர் வந்து யார் இடத்துல பிறந்தாங்க, அடிமையான இடத்துல பிறந்தாங்க. ஒருத்தர் வந்து சுயாதீனத்தில் பிறந்தாங்க. அடிமையான இடத்துல பிறந்தவர்கள் ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல் வந்து அடிமையான இடம். இப்போது சாரா இடத்தில் பிறந்த ஈசாக்கு வந்து சுயாதீனத்தில். இப்போது இது இவங்க 2 பேரும் யாருன்னா 2 ஏற்பாடுகள். 2 ஏற்பாடுனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இப்போ ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் அவங்கள என்ன எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பழைய ஏற்பாடுக்கு என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், 25ஆம் வசனத்தில் 24-25 இவைகள் ஞானம் அர்த்தமுள்ளவைகள், அந்த ஸ்ரீகள் 2 ஏற்பாடுகள்,
ஏற்பாடுகளாம். ஒன்று, சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளான பிள்ளையை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கும் சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருந்தாளே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆகாரம் என்ன பண்ணுறாங்க, பழைய ஏற்பாடு கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் பழைய ஏற்பாடு கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவங்க அடிமை, எல்லா அடிமைத்தனத்துலேருந்தும் விருத்த சேதம், நியாயப்பிரமாணம் அப்படின்ற எல்லா அடிமைத்தனத்தோடு இருக்காங்க. இங்கே எருசலேமும் சரி ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ எருசலேமில் இருக்க இஸ்ரவேலர்களும் என்ன பண்ணுறாங்க, அதை தான் இப்போயும் என்ன தான் அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. அந்த நியாயப்பிரமாணம் அதை நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக கடைப்பிடிச்சிடணும். இன்னமும் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார், நமக்காக மீண்டும் வருவார்ன்றதை அவங்க என்ன பண்ணலை, இது வரைக்குமே ஏற்று கொள்ளவே இல்லை. அதனால் அவங்கள என்ன சொல்கிறாரு, பழைய ஏற்பாடுகள் சொல்ல அடிமைகளின் பிள்ளைகள்னு சொல்கிறார். அப்போது நாம் இப்போ யாராக இருக்கோம், சுயதினத்தின் பிள்ளைகளாக இருக்கும். நம்ம சுதந்திரவாளியாக இருக்கோம். நம்ம யாராக இருக்கோம், ஈசாக்கினுடைய சந்ததியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மேலான எருசலேமே சுயாதீனம் உள்ளவன், அவளும் நம்ம எல்லாருக்கும் தாயமானவள். நம்ம எல்லாருக்கும் தாயமானவள் யார், சாராள். அவளை தான் என்ன பண்ணாங்க, மேலான எருசலேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சகோதரி, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையால் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுதும் துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அடிமையானவனின் மகன் சுயாதீனமுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. இப்போது அடிமையாக இருக்கவங்கள சுதந்திரவாளியாக என்ன ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரே வீட்டில் இருக்கும்போது இஸ்மேல் வந்து அடிமையின் மகள், ஈசாக்கு வந்து சுதந்திரத்தின் மகள். ஓகேங்களா? அப்போது இஸ்மவேல் என்ன பண்ணார், ஈசாக்க சில காரியங்களில் துன்பப்படுத்தோ சீண்டர்களோ அது மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குதாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வெடிக்குது. அப்போது ஒரு பிரச்சனை அதே போல் தான் இப்போது இந்த காலகட்டங்களில் அடிமையில் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவ சுயாதீன பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அதே போல் தான் நடக்குது. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, அடிமையின் மகள் என்ன ஆகுது இல்லையா, சுதந்திரவாளியாக ஆவதில்லை. அப்போது என்ன பண்ணுறாரு தேவன், ஆபிரகாமுக்கு அது விசனமாக இருந்தாலும், ஏன்னா 2 பேருமே பிள்ளைகள் தான், விசனமாக இருந்தாலும் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார் தேவன், அடிமையின் பிள்ளை சுதந்திரவாளியிலே அவர்களை என்ன பண்ணு, புறம்பே தள்ளு அப்படின்னு சொன்னார். அதே தான் இங்கே சொல்கிறாங்க, அவளுடைய மகளையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனத்திற்கே பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம யாருக்கு பிள்ளையாக இருக்கோமா, சுயாதீனருக்கு தான் பிள்ளையாக இருக்கும். அடிமைக்கு நம்ம இல்லையா, பிள்ளைகள் இல்லையா. அடிமைக்கு பிள்ளை இல்லைன்னு எதை தான் சொல்கிறாங்க, நம்ம கொண்டு வந்திருக்க பாரம்பரியங்கள், நியாயப்பிரமாணங்கள், விருத்த சேதங்கள், இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, தேவன் வந்து என்ன பண்ணிட்டாரு, முடித்து வைத்துட்டார். நம்ம என்ன பண்ணோம், இப்போது அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எப்படி இருக்கணுமா, சுதந்திரத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அந்த ஒரு காரியம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மனதில் வைத்திருக்கணும். நம்ம யாரும் இல்லை, அடிமைகளின் பிள்ளைகள் இல்லை. தேவன் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஆவியை நமக்குள்ளே கொடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, புத்திர சுகத்தின் ஆவியை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அவளை எப்படி கூப்பிடலாம், அப்பா பிதாவேன்னு என்ன பண்ண கூப்பிடப்படுகிற புத்திர சுகத்தின் ஆவியை நம்ம கொடுத்துரு. அப்போ நம்ம இனிமேல் யாரும் இல்லை, அடிமைகள் இல்லை, நம்ம எல்லாம் யார், சுதந்திரத்தின் பிள்ளைகள். கதை தமிழ் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.